உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள். சஷ்டி திதி, பூச நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இன்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் லாபம், கடகம் மகிழ்ச்சி, சிம்மம் உற்சாகம், கன்னி கவலை, துலாம் சிரமம், விருச்சிகம் ஆதரவு, தனுசு வெற்றி, மகரம் போட்டி, கும்பம் பொறுமை, மீனம் ஏமாற்றம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சில கிரக நிலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பாதகாதிபதி என்ன என்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் நிறைய விஷயம் பாதகாதிபதியை பற்றி ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான தகவல் பாதகாதிபதி. நான் அடிக்கடி உங்களுடைய லக்னத்துக்கு என்ன பாதகாதிபதி என்றதை பற்றி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கும் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றிய நிறைய தகவல்களை நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு உங்களோட ஜோதிட ரீதியாக உங்களுடைய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி பேரிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதகம் செய்யக்கூடிய கிரகத்தை தான் பாதகாதிபதின்னு சொல்கிறோம். ராசி அல்ல, லக்னம். மேஷ லக்னக்காரர்களுக்கு சனீஸ்வரன் பாதகாதிபதி. ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனீஸ்வரன் பாதகாதிபதி. மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. கடக லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு பாதகாதிபதி. துலா லக்னக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திரன் பாதகாதிபதி. தனுசு லக்னக்காரர்களுக்கு புத பகவான் பாதகாதிபதி. மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. மீன லக்னக்காரர்களுக்கு புத பகவான் பாதகாதிபதி. 12 லக்னக்காரர்களுக்கும் எந்த கிரகம் பாதகாதிபதி என்றதை சொல்லிட்டேன். இந்த பாதகாதிபதியினுடைய திசை நடக்கிற காலத்தில், பாதகாதிபதியினுடைய புத்தி நடக்கிற காலத்தில் உங்களுக்கு பாதகம் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், துன்பங்கள் ஏற்படும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தை பொறுத்தவரையில் பில்லி,
சூனியம், கண்ணூறு, கந்திருஷ்டி, ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். வீட்டில் துஷ்ட தேவதை இருக்கா, வீட்டில் தீய சக்திகள் இருக்கா, வீட்டுக்கு கண்ணூறு பட்டிருக்கிறா, வீட்டுக்கு யாராவது செய்வினை செய்திருக்கின்றார்களா, வீட்டுக்கு சூனியம் செய்திருக்கின்றார்களா, வீட்டை கட்டி போட்டிருக்கின்றார்களா, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பார்க்கணுமா இருந்தால் ராகுவை வச்சு தான் பார்க்கணும். உங்களுக்கு செய்வினை சூனியம் செய்யப்பட்டிருக்குதா, அல்லது கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி தோஷத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா, உங்களுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கின்றதா, இதெல்லாத்தையும் ராகுவை வச்சு தான் நாங்கள் கவனிக்கிறோம். அதே மாதிரி கொடூரமான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குறோம். சில பேரை பார்ப்போம், இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று நாங்கள் கேட்போம். மனித தன்மையே இல்லாமல் நடக்கிறானே, இவனுக்கு ஈவு இரக்கம் இல்லையா, இவ்வளவு கொடூரமான மனிதனாக இருக்கிறானே, இவ்வளவு தீயது செய்கின்றானே, இவ்வளவு துஷ்ட வேலைகள் செய்கின்றான், இவ்வளவு சிரமத்தை தருகின்றான், இவனுக்கெல்லாம் மனுஷத்தன்மையே இல்லையா என்று நாங்கள் சில பேரை பார்த்து கேட்குறோம். அந்த மாதிரி கொடூர செயல்கள் செய்யக்கூடியவர்கள், கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். வயது போன மூதாட்டியை கொலை செய்கிறது, சின்ன இளம் பெண்களை கொலை செய்வது, இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய கொடூர எண்ணம் கொண்டவர்கள். அதே நேரத்தில் சில பேருக்கு தற்கொலை எண்ணம் இருக்கும். எண்ணத்துக்கு எடுத்தாலும் இது என்ன வாழ்க்கை, நம்ம செத்தே போயிடலாம், இருக்கிறத விட செத்து போகிறது மேல் என்று தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள், கொடூர சிந்தனை கொண்டவர்கள், கொலை செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம். மனதை குறிக்கும் கிரகம் சந்திரன். சந்திரனுக்கு பேர் மனோகாரகன். மனசில் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் மனசில் தீய விஷயங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் காரணம் சந்திரன். தேய்புரை சந்திரனாக இருந்தால் மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். வளர்புரை சந்திரனாக இருந்தால் பாசிட்டிவ் எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கும். மனோகாரகன், மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன். இப்போ நான் சொல்லுறேன், பாதகாதிபதியை பற்றி நான் சொல்லி தந்துட்டேன். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ. பாதகாதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தால், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் சனீஸ்வரன் பாதகாதிபதி. உங்களுடைய லக்னப்படி பாதகாதிபதியை நான் முன்னுக்கு சொன்னேன். அந்த பாதகாதிபதியோட சூரியன் உங்களுக்கு சேர்ந்திருந்தால் சிவகணங்கள், பூத கணங்களினால் உங்களுக்கு வாழ்க்கையில் நோய்கள் ஏற்படும், நோயினால் துன்பங்கள் ஏற்படும். பாதகாதிபதியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள், நோய் நொடிகள் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி பாதகாதிபதியோட சந்திரன் சேர்ந்திருந்தால் விஷம் சம்பந்தமான நோய்கள். சில பிள்ளைகளை பார்த்துருப்பீங்கள், காலில் விஷம் ஏறிட்டுன்னு சொல்லுவினம், மூளைக்கு பிள்ளைக்கு விஷம் ஏறிட்டுன்னு சொல்லுவினம், விஷ காய்ச்சல் என்று சொல்லுவினம், விஷ ஜந்துக்கள் கடித்தது, காணா கடின்னு எங்களோட ஊரில் சொல்கிறது. என்ன கடித்ததுன்ட்டு தெரியாது, ஆனால் ஏதோ விஷ கிருமி, விஷ ஜந்துக்கள் கடிச்சிட்டுன்னு சொல்லுவினம், விஷ கிருமி தாக்கிட்டதுன்னு சொல்லுவினம், மூளைக்கு விஷ கிருமி போயிட்டதுன்னு சொல்லுவினம், பாம்பு கொத்துறது, விஷ ஜந்துக்களினால் ஆபத்து ஏற்படுறது. இதெல்லாம் என்ன? பாதகாதிபதியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி விஷத்தினால் வரக்கூடிய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாதகாதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தால் சாபத்தினால் நோய், பிராமண சாபம் அல்லது குரு சாபம்னு சொல்கிறது. போன பிறவியில் நாங்கள் குரு துரோகம் செய்திருந்தால் அல்லது குருவினிடம் கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அல்லது குருவுக்கு நிந்தனை செய்திருந்தால் இந்த பிறவியில் பாதகாதிபதியும் குருவும் ஜாதகத்தில் ஒன்றா சேர்ந்திருக்கும். அது ஜாதகத்தில் 12 வீடு இருக்குது. 12 வீட்டில் எந்த வீட்டிலையாவது
குருவும் பாதகாதிபதியும் உங்களோட லக்கணத்தை பொறுத்து பாதகாதிபதி மாறும். பாதகாதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தால் குரு சாபம், பிராமண சாபம், தெய்வ சாபம், இந்த மாதிரி சாபங்கள் வரும். அதனால் வரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு சாபத்தினால் நோய் வரலாம், பிராமண சாபத்தினால் நோய் வரலாம். ஆரோக்கிய குறைவு, மனநிலை பாதிக்கப்படுறது, மூளை சரியில்லாமல் இருக்கிறது, ஞாபக மறதி வாரது, மூளை வளர்ச்சி. சில பிள்ளைகளை பார்த்தா தெரியும், மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு 20 வயசு இருக்கும், ஆனால் 10 வயசு பிள்ளை மாதிரி நடந்து கொண்டு இருக்கும். 10 வயசோட மூளை வளர்ச்சி நின்று விட்டது. 20 வயசுக்கு உடம்பு வளர்ந்துருக்கும், ஆனால் மூளை வளர்ந்துருக்காது. இதெல்லாம் பாதகாதிபதியும் குருவும் சேர்ந்ததுனால வந்த விஷயம். பாதகாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால், பாதகாதிபதியோட சுக்கிரனை அசுர குருன்னு சொல்லுறது. தேவகுரு குரு, அசுர குரு சுக்கிரன். பாதகாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பிரம்ம ராட்சசர்கள் என்று சொல்கிறது, அவர்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாதகாதிபதியோட ராகு சேர்ந்திருந்தால் நாகதோஷத்தினால நோய். பாதகாதிபதியோட கேது சேர்ந்திருந்தால் எதிரிகளின் கோபத்தினால் நோய். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எனவே உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாதகாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்ததுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கொள்ளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.